ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க தான் காட்டியிருக்கானுங்க. அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல கிரியேட்டிவ் டீம்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்கிறானுங்க. ஆமாங்க, பிக் பாஸ் வீட்ல 2 நாளா ஸ்கில் ஒர்க்கர் லேபர் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதே கான்செப்டா வச்சுதான் இந்த வார வீக்லி டாஸ்கே கொடுக்குறானுங்க. அதாவது பிக் பாஸ் வீட்ல தொழிற்கூடம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. போட்டியாளர்கள் முதலாளிகள் மாதிரியும் தொழிலாளிகள் மாதிரியும் 2 குரூப்பா பிரியுறாங்க. தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் இடையில வர்ற சண்டைகள் மாதிரி தான் ஒரு சண்டையை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல அருண் ஒர்க்கரா தான் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுல எப்பா வேலையெல்லாம் நிப்பாட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வேலையை நிப்பாட்ட சொல்றாரு. இந்த இடத்துல முத்துக்குமரன் பேச்சுவார்த்தைகள் போகுது. பேச்சுரிமை இல்லைன்னா சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஐயா ரூல்ஸ் போடுற உரிமை எனக்கு இருக்குதியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அருணை பொறுத்தளவுல எப்பவும் போலவே ட்ரிகர் ஆகி கத்த தொடங்குறாரு. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, எந்த ரூல் புக்ல இருக்குது காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. தீபக பொறுத்தளவுல ரூல் புக் எல்லாம் கொண்டு போய் காட்டுறாரு. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு உரிமைகள் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அந்த இடத்துல அருணை பொறுத்தளவுல நீங்க என்ன ரூல் போட்டாலும் எங்களால பண்ண முடியாது போயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போயான்னு சொன்ன உடனே முத்துக்குமரனுக்கு காண்டாயிருது. என்ன போயா வாயெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிமே கேக்குறாரு. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல அருண் மரியாதையா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எம்மா மரியாதையா பேசுங்கன்னு இன்னொரு ஆள சொல்றதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்காமா? நீ யாரமா மரியாதை கொடுத்து பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமரன் டீம்ல தான் சௌந்தர்யா இருக்கிறாங்க. அதனால இந்த கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் எனக்கு ரூல்ஸ் போடுற உரிமை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இந்த டப்பா அவரை பொறுத்தளவுல மார்க் பண்ண தொடங்கிடுறாரு. உனக்கு வாய் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முத்துக்குமரன் பொறுத்தளவுல நீ ஒரு ட்விஸ்டர் ப்ரோவோக்கர் அப்படிங்கிற மாதிரி அவரும் செமகாண்டாய் பேசிட்டு இருக்காரு. அருண் தொடர்ந்து எப்பவும் போலவே டமுக்கு டப்பா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காரு. கடைசியா முத்துக்குமரா நீ ஒரு மவுத் பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆமாண்டா இப்ப என்னடா அப்படிங்கிற மாதிரி அவரும் எகிரிட்டு வராரு. இத்தோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல முத்துக்குமரா வாத்தல அப்படிங்கிற மாதிரி ஃபயர் மூட்ல முத்துக்குமரன் இருக்கிறாரு. எப்படி குரூப்பா இருக்கும்போது முத்துக்குமரனோட ஆட்டம் இருந்துச்சு, முத்துக்குமரன் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இனி தெரியும் முத்துக்குமரனோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல வேற லெவல்ல ஃபயரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல லேபர் ஒர்க்கரா அருண் எல்லாம் போட்டிருக்கவே வேண்டாங்க. கூலி வேலை பாக்குறவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும், யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா இந்த தற்கூரிய பொறுத்தளவுல முட்டாள் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் அந்த கேரக்டரை கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த டப்பா அருணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். 2 நாளா அவனை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டுமா வெளியே இருந்து பாக்குற ஆடியன்ஸுமே டப்பா அருணை தான் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. தேவையில்லாம வாய் கொடுத்து முத்துக்குமரன் எப்படி வாங்கி கேட்ட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க பத்தியும் டாஸ்க்ல வர்ற சண்டைகளை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.